கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வார்த்தை 2 பேதுரு 1:11 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த ஒரு வேத வசனத்திலே தேவனுடைய நித்திய நோக்கத்தை குறித்து பார்க்கிறோம். என்ன என்றால், நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம். யாருக்கு? கர்த்தருடைய நாமத்தினால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய அநாதி நோக்கம், நாம் கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யம், பிதாவினுடைய ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம், மாத்திரமல்ல புதிய வானம் புதிய பூமி, தேவனுடைய ராஜ்யம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற அந்த நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் உள்ளதான அவருடைய நித்திய நோக்கமாய் இருக்கிறது. அதனை உங்களுக்கு பரிபூரணமாக அளிக்கப்படும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதற்கென்று தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, இந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்கள் ஆவது எதற்கு என்றால், அந்த நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசத்திற்காக. மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறபடியினால், நாம் பிரியமானவர்களே, தேவனை அறிகிற அறிவிலே, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலே, அந்த நித்திய ஜீவனுக்கு அடுத்த அறிவிலே வளர ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நித்தமும் கிருபை செய்வாராக. God bless you. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசத்திற்காக உம்முடைய மகிமையான அழைப்பினாலும் காருண்யத்தினாலும் நீர் எங்களை அழைத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவினாலே இந்த வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் பக்தியோடு கூட உம்முடைய திவ்ய வல்லமையினால் நாங்கள் திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக ஆண்டவரே நித்தமும் வளர மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களினால் நாங்கள் ஆண்டவரே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். God bless you.